ஹாய் கைஸ், வெல்கம் டு செல்வா 360. ஸோ பிக் பாஸ் சீசன் 7ல நம்ம பார்க்குறவங்கள தான் அள வச்சுட்டு இருக்காங்க. என்னடா இது கண்டென்ட் அப்படின்னு தான் அள வச்சுட்டு இருக்காங்களே தவிர, என்னடா இது சூப்பராக இருக்கு, என்னப்பா இது இப்படிலாம் போகுது, இவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது. ஸோ கடுப்பாக இருக்குது. பிக் பாஸ் சீசன் 7 பார்க்கும்போது நேற்று வந்து ரொம்ப மோசமாக நடந்துச்சு. அதுலேயும் வந்து மணியும் ரவீனாவும் தான் கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களே வந்து அவங்க பக்கத்து வீட்டு ஆன்ட்டியை எதுக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரில. அந்த ஆன்ட்டி வந்து அவங்க 2 பேர் லவ்லையுமே ஒரு முட்டுக்கட்டையை போட்டு கெடுத்து விட்டு போயிடுச்சு. அதை பார்க்கும்போது அந்த ஆன்ட்டியை பார்த்தாலே செம்ம கடுப்பாகுது அப்படின்னு தான் தோணும். ஆனால் நம்ம நிக்சனோட அப்பா வந்தார். அவரே மாதிரி ஒரு ஆள் வேணும். சூப்பர்ப்பா, இந்த மாதிரி ஒரு அப்பா தான்ப்பா இருக்கணும். பசங்களுக்கு இவ்வளோ ஓப்பனாக பேசுகிற ஒரு அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனோட அப்பா ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு போனாப்ல. அந்த ஆன்ட்டி அதே மாதிரி பண்ணியிருக்கலாம்ல. அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டா, நீ லவ் பண்ணாத, நீயும் மணியும் ஏன் பேசுறீங்க, நீ தனியாக தானே விளாட்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கேவலப்படுத்திட்டாங்க மணியை. ஸோ மணி நேற்று அழுதுட்டாப்புல. மணி அழுது மட்டும் இல்லாமங்க, மணி அழுதாப்புல. ஸோ மாயாவும் அழுதுட்டாங்க. மாயா ஏன் அழுதாங்க அப்படின்னா, சரவண விக்ரமோட தங்கச்சி தான் காரணம். சரவண விக்ரம் வந்து எவ்வளோ நாள் மாயா பூர்ணிமாவில் கேவலப்பட்டிருக்காரு. ஸோ இருந்தாலும் அது வெளில தெரியவே இல்லை. அவங்க தங்கச்சி வந்து நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க, உனக்கெல்லாம் 5 ஸ்டார் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா தான் கேட்டாங்க. ஸோ பூர்ணிமா கூட உனக்கு சில இடத்துல சப்போர்ட் பண்ணுது, இந்த மாயாவை நம்பாத அப்படின்னுச்சு. அதுல இருந்து நம்ம சரவண விக்ரம் அந்த பக்கமே போகிறது கிடையாது. நம்மளுக்கு அடுப்பில் ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னா டக்குன்னு சுட்டுச்சுன்னா இனிமேல் அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூனெல்லாம் இருக்கும். ஸோ நம்மளுங்க அந்த மாதிரி தான். அந்த மாதிரி சரவண விக்ரம் திருந்திவிட்டு நேராக வந்து நம்ம மணியும் ரவீனாவும் இருக்கிற கேங்கில் சேர்ந்துட்டாப்புல. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு அடைக்கலமே வந்து சரவண விக்ரமுக்கு நம்ம மணியும் ரவீனாவும் தான். ஆல்ரெடி மணி வேற வெந்த புண்ணில் தான் இருக்காப்புல. இவரு வேற வேலை பாய்ச்சுற மாதிரி அந்த குரூப்ல போய் சேர்ந்துட்டாப்புல. அது மாயாவுக்கு செம்ம காண்டு. ஸோ மாயாவுக்கு வந்து அவங்க தங்கச்சி சொன்னது ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவதா யார் அழுதா அப்படின்னா நம்ம விசித்ரா அவங்க அழுதுட்டாங்க. விசித்ரா அவங்களுக்கு என்ன குறை அப்படின்னா, அவங்க எல்லார் ஃபேமிலியிலேருந்து வந்துட்டாங்க, ஏன் என் ஃபேமிலியிலேருந்து வரல, எனக்கு தான் முதல்ல வர வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து பிக் பாஸ் அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டாப்புல. 3 பசங்க அவங்க ஹஸ்பண்டையும் கூட்டு வந்துட்டாங்க. 3 பசங்களும் நல்லா பப்ளி மாஸ் மாதிரி இருக்காங்க. அதில் ஒருத்தன் பேர் லட்டு கிட்டுன்னு ஏதோ சொல்கிறாங்க. ஸோ 3 பேருமே நல்லா பப்ளி மாஸ் மாதிரி இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னா விசித்ரா அவங்களுக்கு பயங்கரமான சென்டிமெண்ட் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் தான் முதல்ல அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான சென்டிமெண்ட்லாம் போட்டு பிக் பாஸ் அந்த 3 பசங்களையும் அனுப்பி விசித்ரா அவங்களையும் அள வச்சிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் அள வைக்கும் போது என்னடா இது சுவாரஸ்யமாகவே இல்லை, ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக நடத்திட்டு இருக்கீங்க, கடுப்பாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட நினச்சிருக்கலாம். ஸோ கண்டென்ட் இல்லாத வேற என்ன பண்ணுறது பிக் பாஸே, அதனால தான் இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ 3 பேர் அழுதுட்டாங்க. மாயாவை பற்றி நம்ம சரவண விக்ரமுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஷ்ணுவும் இப்போ கொஞ்சம் உஷாராக இருக்காப்புல. விஷ்ணுவும் ரவீனா மணி கேங்கில் சேர்ந்து அர்ச்சனா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வாரம் ஃபுல்லாவே யார் சொந்தக்காரங்க வந்தாலும் இந்த குழந்தைங்க கூட விளையாடுறது, எல்லார்கிட்டையும் ஜாலியா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. மாயாவோட அம்மாவே சரவண விக்ரமோட ஃபேனா, அதுவும் யார் அப்படின்னா பாண்டியன் ஸ்டோரில் நம்ம கண்ணனோட ஃபேனா. ஸோ அவங்க இவ்வளோ ஃபேனாக இருக்கும்போது நம்ம மாயா தான் அவனை ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் இனிமேல் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக மாயா என்னடா இது இந்த வாரம் ஃபுல்லாக அமைதியாக இருக்காங்களே இப்போ ஒரு 2 வாரமாக அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இப்போ மறுபடியும் பழையபடி இறங்கிட்டாங்க. மாயாவும் பூர்ணிமாவும் எவ்வளோதான் சண்டை போட்டாலும் இவங்களை பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஸோ நேற்று இதுதான் நடந்துச்சு. உண்மையாகவே எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ எதை வச்சு ரிவ்யூ பண்ணுறதுனே தெரில. இருந்தாலும் இவங்க அழுததை வச்சு ஏதாவது ஒன்று சொல்லாமல் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.